ஃபேட்டி லிவர் கொழுப்பு படிந்த ஈரல். இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எல்எஃப்டி அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ண எனக்கு அது நார்மலாக இருக்கு, பட் அல்ட்ராசவுண்டில் கிரேட் 2 ஃபேட்டி லிவர் கொடுத்துருக்காங்க, எனக்கு எல்எஃப்டி பிளட்ல எல்லாம் நல்லா இருக்கிறனால எனக்கு அது ஒரு பாதிப்பு இல்லை, எனக்கு ஃபேட்டி லிவர் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது ரெண்டும் வேற மாதிரி யோசிக்கணும். இப்போ பிளட்ல எடுக்கிற எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த லிவர் ஈரலோட வேலை எப்படி வேலை செய்யுது, இப்போதைக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லணும். அல்ட்ராசவுண்ட் பண்ணி ஃபேட்டி லிவர் கிரேட் 2, 3 அப்படின்னு கொடுக்கறது அனட்டமி, அதாவது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை அது ஸ்ட்ரக்சரை சொல்லுது. இப்போ 5% மேல ஃபேட் டெபாசிட் ஆகும்போது தான் நம்ம அதை ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். ஸோ இப்போ கிரேட் 2 சொல்றாங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு ஒரு 10%, 15% அங்கே ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கு. ஆனா இப்போதைக்கு லிவர் நல்லா வேலை செய்யுதுங்கிறது எல்எஃப்டி சொல்லுது. எல்எஃப்டி நார்மல்ங்கிறது இந்த ஃபேட் டெபாசிட் ஆகல, டேமேஜ் ஆகணும்னு கிடையாது. இது இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, இப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுல ஃப்ரண்ட்ல உள்ள போனட் அடிபடுது, கிளாஸ் உடையுது, விண்ட்ஷீல்ட் உடையுது, டயர்லாம் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அந்த காரை ஓட்ட முடியும். அந்த கார் அடிபட்டு இருந்தாலும் வேலை செய்யுது. அதே மாதிரி தான் ஃபேட்டி லிவர். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 2 இருக்கு, ஆனா இப்போதைக்கு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்.